பேசப்போகிற விஷயம் மிக முக்கியமானது. இந்த மனித உடல் இது சாதாரணம் இல்லை. இது நமக்கு கடவுளால் அளிக்கப்பட்ட அருமையான கருவி. இதைத்தான் வள்ளலார் சொல்கிறார், தேகத்தை பொன் போல் பாதுகாக்க வேண்டும் என்று. ஆமாம், பலர் ஆன்மீகம் என்றால் உடலை ஒதுக்கிக் கொடுக்கணும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் கடவுளுள் வெளிப்பட இந்த உடலே தேவைப்படுகின்றது. உடலை இல்லாமல் ஆன்மா செயல்பட முடியாது. ஆன்மா தனக்கென தனியாக எதையும் செய்ய முடியாது. அது பல பிறவிகள் எடுத்து தனது பழவினைகளை துடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த தூல தேகம், இந்த நில உடம்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் தவறும் நம்ம உயிரை தொடும். அந்த செயல்கள் சூக்கும உடலையும்